இந்த உலகத்துல எத்தனையோ மிஸ்டீரியஸான விஷயங்கள் இருக்கு. இதுல மனிதர்கள் கண்டுபிடிச்சது ரொம்பவே குறைவுதான். இன்னுமே நமக்கு தெரியாத பல விஷயங்கள் ரகசியமாவே இருக்கு. அப்படிதான் இதுவரைக்கும் யாராலையுமே திறக்க முடியாத பல ரகசியங்கள், மர்மங்கள் நிறைஞ்ச கதவுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்க போறது எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய த கிரேட் ஸ்பிங்ஸ் ஆஃப் கிசா. எகிப்து அப்படின்னாலே மம்மி, பிரமிடுகள் ஆரம்பிச்சு தீர்க்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. அதில் முக்கியமான ஒன்று தான் மனிதனோட முகத்தையும் சிங்கத்தோட உடலமைப்பையும் வச்சு கட்டப்பட்ட இந்த ஸ்பிங்ஸ் சிலை. எகிப்திய ஆராய்ச்சியாளர்கள் இந்த சிலையை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் சிலைக்கு அடியில் பூட்டப்பட்ட 2 ரகசிய அறைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதை பார்த்துட்டு இந்த 2 அறைகளையும் திறக்கிறதுக்கான வழி என்னன்னு தேடும்போது தான் அந்த சிலையோட காது பகுதியில் ஒரு பசில் மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் புரிய வருது, அந்த பசிலை சால்வ் பண்ண மட்டும்தான் அந்த கதவுகளை நம்மளால் திறக்க முடியும். இதனால் அந்த ரகசிய அறைகள் இன்னைக்கு வரைக்கும் திறக்க முடியாமல் பூட்டியே தான் இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் இந்த அறைக்குள்ள ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைப்ரரிக்குள்ள எகிப்தியர்களை பற்றின ரகசியங்களும் கடலில் மூழ்கின அட்லாண்டிஸ் நகரத்தினை பற்றின பல விஷயங்களும் இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் இதெல்லாம் உண்மையான அந்த அறைகளை திறந்தால் மட்டும்தான் தெரியும். அடுத்ததாக சைனாவில் இருக்கக்கூடிய சின்சி ஹுவாங்கோட மர்ம கல்லறை. 1700 சைனாவை சேர்ந்த மக்கள் விவசாயத்துக்காக கிணறு தோண்டும் போது முதலாக டெரகோட்டான்னு சொல்லக்கூடிய களிமண்ணாலான ஒரு சிலையை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை சைனா கவர்மெண்ட் கிட்ட சொல்லவும் அவங்க இந்த இடத்தை இன்னும் அதிகமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த களிமண் சிலைக்கு பக்கத்திலேயே இன்னொரு சிலையும் கிடைக்குது. இந்த சிலைகள் பார்க்கறதுக்கு போர் வீரர்களோட சிலைகள் மாதிரியும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான முக அமைப்பிலும் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அதிகமாக சீன அரசாங்கம் அந்த இடங்களை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒவ்வொரு சிலைகளுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு சிலை கிடைச்சிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட சிலைகளை கண்டுபிடிக்கிறாங்க. மண்ணுக்கடியில் எதுக்காக இத்தனை போர் வீரர்களோட சிலைகள் இருக்குன்னு ஆரம்பத்தில் சீன அரசாங்கத்துக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீனாவை ஆட்சி செஞ்ச மன்னன் சின்சி ஹுவாங்கோட போர் வீரர்கள் தான் சிலைகளை செஞ்சு மன்னருடைய கல்லறைக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த சிலைகள் தான் கிடச்சிட்டு இருக்குன்னு தவிர அந்த மன்னருடைய கல்லறை எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல. அந்த இடங்களை சுற்றி பாதரசம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நிறைய புதற்குழிகள் இருக்கிறதுனாலையும் அந்த கல்லறையை தேடி போகிறவங்க உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இதனால் சீன அரசாங்கமே இந்த கல்லறையை கண்டுபிடிக்க போதுமான டெக்னாலஜி இல்லாதனால அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணுறாங்க. இதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லறையோட கதவுகள் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால். ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டின இந்த தாஜ்மஹாலில் அப்படி என்ன ரகசியம் இருக்குன்னு பார்த்தோம்னா, தாஜ்மஹாலில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் பொதுமக்களால் போக முடியும். ஆனால் தாஜ்மஹாலுக்கு அடியில் உள்ள அறைகள் எப்பொழுதும் பூட்டியே தான் இருக்கும். நிறைய பேர் இந்த கதவுகளை திறக்கணும்னு கேஸ் போட்டும் கூட ஆராய்ச்சியாளர்கள் தாஜ்மஹாலுக்கு கீழே உள்ள இந்த அறைகளை திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதனால நிறைய பேர் பலவிதமான கதைகளை சொல்லி தாஜ்மஹாலுக்கு உள்ள இதுதான் இருக்கு அப்படின்னு அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு சிலர் தாஜ்மஹாலுக்கு அடியில் சிவன் கோயில் இருக்கு, அதுக்கு மேலதான் ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டியிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் தாஜ்மஹாலுக்கு உள்ள இருக்கிற மும்தாஜ் ஷாஜகானுடைய காட்சிக்காக வச்சிருக்கக்கூடிய கல்லறைகள் உண்மையானது கிடையாது, அவங்களுடைய உண்மையான உடல் தாஜ்மஹாலுக்கு கீழே பதப்படுத்தப்பட்டு வச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அறைகளுக்குள்ள தாஜ்மஹாலை தாங்கக்கூடிய தூண்கள் தான் இருக்கு அப்படின்னும் மற்றபடி வேற எதுவும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு தாஜ்மஹாலோட ரகசிய அறைகளை திறக்கும் போது தான் நமக்கு தெரியும். அடுத்ததா கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோயில். இந்த கோயில் தான் உலகத்திலேயே அதிகப்படியான செல்வங்கள் நிறைந்த பணக்கார கோயில்னு சொல்லப்படுது. இந்த கோவில் விஷ்ணுக்காக தங்கத்தால் கட்டப்பட்டது. இந்த கோவிலுக்குள்ள 6 ரகசிய அறைகள் பூட்டப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் இந்த அறைகளை எல்லாம் திறக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த 6 கதவுகள்ல 5 கதவுகளை முதல்ல திறக்கிறாங்க. அந்த திறக்கப்பட்ட அறைகள்ல இருந்து ஏராளமான தங்கம், வைரம், தங்க நகைகள், பல நாடுகளை சேர்ந்து தங்க நாணயங்கள், இப்படி மிகப்பெரிய பொக்கிஷத்தையே அதுக்குள்ள இருந்து எடுத்தாங்க. அந்த பொக்கிஷங்களோட மதிப்பு மட்டுமே பல $1 ட்ரில்லியன் இருக்குன்னு சொல்லப்படுது. மேலும் அந்த 6வது ரகசிய அறையை ஆராய்ச்சியாளர்கள் திறந்து பார்க்கும்போது மற்ற அறைகளோட கதவு மாதிரி இல்லாம 2 ராட்சச பாம்புகளுடைய உருவத்துல அச்சுறுத்தக்கூடிய விதமா பெரிய ஒரு கதவை பாக்குறாங்க. இந்த கதவோட தோற்றத்தை பார்த்து பயந்து போன ஆராய்ச்சியாளர்கள் இந்த கதவை திறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் மற்ற கதவுகள் மாதிரி இந்த கதவை திறக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. அந்த கதவை உடைச்சா மட்டும்தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரிய வரும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த கதவை உடைச்சா பெரிய ஒரு ஆபத்து வரும் அப்படின்னும், மேலும் அந்த ரகசிய அறையை திறக்கணும்னா குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னும், அந்த மந்திரங்கள் தெரிஞ்ச யாரும் இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் அந்த அறையை திறக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணியும் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அந்த கதவுகளை இன்னும் திறக்க முடியலை.